சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ப்ரௌனி மில்க் ஷேக் தான். ஸோ இன்றைக்கி வந்து 2 in ரெசிபியாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌனி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்க. பட் இன்றைக்கி 2 in 1 ரெசிபின்றனால ப்ரௌனி ரெசிபியும் வந்து ஷேர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரௌனியில் 2 pinch ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் வந்து சால்டட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அன்சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌனி செய்யும் போது கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எக்கு, மைதா, சுகர், கொக்கோ பவுடர், டார்க் சாக்லேட், வெனிலா எசன்ஸ், சாக்கோ சிப்ஸ் தான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் பட்டர் வந்து ஃபஸ்ட் மெல்ட் பண்ணிங்க. மெல்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த டார்க் சாக்லேட்ஸ் வந்து மெல்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு எக் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 1 by 1 ஆட் பண்ணுங்கள். 2 எக்குமே மொத்தமாக வந்து ஆட் பண்ணாதீங்க. 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். எக்கோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அது. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னொரு எக் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். ஸோ பீட் பண்ணுறதுலேயே வந்து நம்ம சுகரோட ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து டார்க் சாக்லேட்டை ஆட் பண்ணிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைதாவும் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சலிச்சு ஆட் பண்ணோம். அப்போ தான் வந்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து நல்லா சலிச்சு எடுத்துடுறேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். பட்டரும் டார்க் சாக்லேட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து 1 tablespoon வந்து ஆட் பண்ணிடுறேன் நான். ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட அவனை வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு 10 minutes. நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறீங்கன்னா கீழே வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து டெக்கருக்காக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான். அவனை வந்து ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 180 degree செல்சியஸில் 40 to 45 minutes வந்து நல்லா குக் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் நம்மளோட ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகும். ஸோ நம்மளோட ப்ரௌனி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு. அது சாக்கோ சிப்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். உடனே அவன்லேருந்து எடுத்தோடனே கட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான கட் வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு நம்மளுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 3 pieces ஆஃப் வந்து ப்ரௌனி வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஓவராக ப்ரௌனிஸ் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌனியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ரௌனி வந்து ஒரு சின்னதாக ஒரு 3 pieces போதும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 scoop ஆஃப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 tablespoon ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் போனால் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து ஜாரை வந்து நல்லா வந்து சாக்கோ சிரப் சொன்னால ஃபுல்லாக டெக்கர் பண்ணிடலாம். டெக்கர் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மில்க் ஷேக்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி சூப்பராக எம்மியாக டெலிஷியஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே டாப்பிங்காக ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ப்ரௌனி வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாகவே இருந்துச்சு. ரொம்ப எம்மியாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Oh,